என்கவுண்டரில் கொள்ளையர் ஒருவர் கொல்லப்பட்ட பின்பும் கடலூர் மாவட்டத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநரை தாக்கி பணம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், இந்த திருட்டுச் சம்பவம் எப்படி நிகழ்ந்துள்ளது? லாவண்யா, கடந்த வாரம் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல புதுவை நாகை மற்றும் விழுப்புரம் நாகை சாலை பைபாஸ் சாலையில லாரி ஓட்டுநர்களை குறிவைத்து வழிபறி சம்பவம் என்பது நடைபெற்றது. அப்போது விஜய் என்கின்ற புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவரை என்கவுண்டர் செய்து காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. இந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகு தற்போது இன்று அதிகாலை குள்ளஞ்சாவடியில் கடலூரிலிருந்து குள்ளஞ்சாவடி சென்றிருந்த ஒரு லாரியை மடக்கி தம்பிப்பேட்டை என்ற பகுதியில் லாரி ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் லாரி ஓட்டுநரை தாக்கி எவ்வளவு பணம் இருப்பது என்பதை மிரட்டியிருக்கிறார்கள். அவரிடம் பணம் இல்லை என்று தெரிந்தவுடனே லாரி கண்ணாடி மற்றும் அவருடைய செல்போனை அடித்து உடைத்திருக்கிறார்கள். பிறகு லாரி ஓட்டுநர் ராஜியிடம் இருந்து 25,000 பணத்தையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். இது குறித்து தற்போது லாரி ஓட்டுநர் குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் என்பது கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் புகாரின் அடிப்படையில் கடலூர் மாவட்ட எஸ்பி உத்தரவின்படி அதிரடியாக தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டத்தில் இந்த லாரி ஓட்டுநர்களை குறிவைத்து வழிபறி கொள்ளை என்பது நடந்து வருகிறது. அண்மை காலமாக ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையிலும் இதில் மீறாமல் தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் என்பது அரங்கேறிய நிலையில் கடலூரில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. லாரி ஓட்டுநர்கள் கனரக வாகனங்கள் என பல்வேறு இடங்கள் எடுத்துவிட்டு ஓய்வெடுக்கிறார்கள். அவர்களை குறிவைத்து இந்த வழிபறி கொள்ளையர்கள் தற்போது அடித்து தாக்குதல் நடத்தி வழிபறி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் காவல்துறையினர் தற்போது தனிப்படை அமைத்து தற்போது தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.